வருமான வரித்துறை சோதனைகளில் இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து இனி விரிவாக பார்க்கலாம். வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத்துறை சோதனைகளில் இதுவரை 3100 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பறிமுதல் செய்யப்பட்டவற்றில் 92 கோடி ரூபாய் புதிய ரூபாய் நோட்டுகள். இதுவரை 735 இடங்களில் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சோதனைகளின் தொடர்ச்சியாக 220 வழக்குகள் பதியப்பட்டுள்ளன. டெல்லி, சென்னை ஆகிய இடங்களில் அதிக அளவில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பஞ்சாப், மேற்கு வங்கம், கர்நாடகம், குஜராத், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் கணக்கில் வராத பணம் பிடிபட்டுள்ளது. சோதனைகளில் பறிமுதல் செய்யப்படும் பொருட்கள் என்ன செய்யப்படும் என்ற கேள்வி இருக்கிறது. இந்த பணம், நகைகள், ஆவணங்கள் அனைத்தும் முறையாக பட்டியலிடப்படும். எந்தெந்த இடங்களில் பறிமுதல் செய்யப்பட்டனவோ அந்தந்த இடங்களின் விவரங்கள் குறிப்பிடப்படும். பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களுக்கு உரிய ஆவணங்கள், வருவாய் ஆதாரங்கள், வரி விவரங்கள் ஆகியவற்றை குறிப்பிட்டால் அவற்றை முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் நீதிமன்றத்தில் அவை தாக்கல் செய்யப்படும். உரிய ஆவணங்களோ ஆதாரங்களோ காட்டப்படாவிட்டால் பறிமுதல் செய்யப்பட்டவற்றுக்கான வரியும் அபராதமும் விதிக்கப்படும். அதன் பின்னரே அவை விடுவிக்கப்படும். அனைத்து பறிமுதல், வரி ஏய்ப்பு வழக்குகளிலும் நீதிமன்றமே இறுதி முடிவை எடுக்கும்.